ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 233. இதில் கோபக்காரரான துர்வாச முனிவரும் அவருக்கான விருந்து கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் துர்வாச மகரிஷி திடீரென அஸ்தினாபுரத்திற்கு துரியோதன மன்னன் இடம் வந்து சேர்ந்தார். இந்த மகரிஷிதான் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்களின் தாயாகிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான குந்தி தேவி சிறுமியாக இருந்தபொழுது அவள் விரும்பிய தேவதையை தன்னிடத்து ஆவாகனம் பண்ணிக்கொள்ளும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசித்து அருளினார். இப்படிப்பட்ட இந்த மா முனிவர் 10,000 சிஷ்யர்களோடு அஸ்தினாபுரத்தில் தோன்றி வேந்தனுடைய விருந்தோம்பலை எதிர்பார்த்து நின்றார். முன் கோபமே வடிவழு எடுத்தவர் இந்த மா முனிவர். இவரை திருப்திப்படுத்த வல்லவனுக்கு சௌபாக்கியம் அனைத்தையும் எடுத்து வழங்கும் தபோ பலன் இவரிடம் இருந்தன. இவர் கோபித்து கொண்டால் யாரையுமே தௌவர் பாக்கியத்தில் திணறுபடி செய்யும் சாப வன்மையும் இவர் இடத்து அமைந்து இருந்தது. இவர் படைத்திருந்த இந்த தெய்வீக ஆற்றல்களை துரியோதனன் நன்கு அறிந்து இருந்தான். ஆதலால் அதி ஜாக்கிரதையாகவும் தாராளமாகவும் பக்தி பூர்வமாகவும் அவன் அந்த விப்ரருக்கு பணிவிடை செய்தான். குறை ஏதும் இல்லாமல் அந்த கோமகன் புரிந்த குற்றவிலை குறித்து துர்வாச மகரிஷி பரம திருப்தி அடைந்தார். அவனுக்கு வேண்டிய வரத்தை கேட்கலாம் என துரியோதனன் இடம் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தனக்கு வாய்த்த அந்த சந்தர்ப்பத்தை துரியோதனனும் நன்கு பயன்படுத்தி கொண்டான். இப்பொழுது மகரிஷியிடம் அவன் வேண்டிக் கொண்டதாவது: ஓ பிரபு, இங்கு எழுந்து அருளி குரு வம்சத்தின் ஒரு பகுதியில் இருந்து தாங்கள் அதிதி சத்காரம் பெற்று உள்ளீர்கள். இந்த குடும்பத்தின் மற்றொரு பகுதி வனத்தில் வசித்து வருகின்றார்கள். ஆங்கு எழுந்து அருளும் தபசிகளுக்கு அந்த பகுதி பணியாற்றி வருகின்றது. அப்படி வருபவர்களுக்கு நாளெல்லாம் உணவு படைத்து பணிவிடை பண்ணுவதில் திரௌபதி உற்சாகம் மிக படைத்து இருக்கின்றாள். அவள் நண்பகல் உணவு அருந்தி ஆன பிறகு தங்களுக்கு பிச்சையிடும்படி அவளிடம் தாங்கள் வேண்டுவீர்களாக. இதையே வரமாக நான் தங்களிடமிருந்து பிரார்த்திக்கின்றேன். துரியோதனுடைய விருப்பப்படியே நடந்து கொள்ள துர்வாச மகரிஷி சம்மதம் கொடுத்துவிட்டு பாண்டவருடைய ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு போனார். இப்பொழுது துரியோதனனும் கர்ணனும் சகுனியும் பரமானந்தத்தில் திளைக்கலானார்கள். தெய்வ ஆதீனமாக தங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது என அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் திரௌபதி பகல் உணவு அருந்தியான பிறகு அன்றைக்கு வேறு யாருக்குமே ஒரு கவளம் அன்னம் படைக்க வல்லவளாக ஆக மாட்டாள். உணவை நாடி வந்த விருந்தினர்கள் அடுத்த நாள் வரையில் காத்து இருந்தாக வேண்டும். அத்தகைய நெருக்கடி அமையுங்கால் துர்வாச மகரிஷிக்கு பெருங்கோபம் மூண்டுவிடும். அவர் விடும் சாபம் பாண்டவர்களை சாம்பலாக்கிவிடும். இத்தகைய சூழ்நிலை தற்செயலாக வந்து அமைவது ஆயிற்று. அதன் விளைவுக்கு கௌரவர்கள் பொறுப்பாளிகள் ஆக மாட்டார்கள். எனவே பாண்டவர்களின் அழிவை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தார்கள். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு நாள் பிற்பகலில் துர்வாசரும் பெரும் கூட்டமாக வந்த அவருடைய சிஷ்யர்களும் பாண்டவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்படி வந்தவர்களை பாண்டவ சகோதரர்களும் முறைப்படி தக்க மரியாதையுடன் வரவேற்றார்கள். ரிஷி புங்கவர் ஒருவருக்குரிய வந்தனை வழிபாட்டையும் அவருக்கு முறையாக செலுத்தினார்கள். மகரிஷியும் அவருடைய சிஷ்யர்களும் நதியில் நீராடிவிட்டு வந்து போஜனம் பண்ண வேண்டும் என வேண்டிக் கொள்ளப்பட்டார்கள். அவர்களும் அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி நீராட நதிக்கு விரைந்து சென்றார்கள். அந்தோ சந்தர்ப்ப பேதம் ஒன்று நேர்வதாயிற்று. அந்த மா முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் ஆசிரமத்துக்குள் வந்து கொண்டிருந்த அதே வேளையில் திரௌபதியும் தன்னுடைய நண்பகல் போஜனத்தை பண்ணி முடித்து இருந்தால் அச்ச பாத்திரம் அன்றைக்கு மேலும் உணவு தர மாட்டாது. துர்வாச மகரிஷியும்
அவரை சார்ந்திருந்த திருக்கூட்டமும் உணவு உண்ண அழைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்ட திரௌபதி திகில் அடைந்தால் தற்செயலாக தனக்கு வந்து வாய்த்த நெருக்கடியில் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டுமென உள்ள கசிவுடன் கண்ணீரும் கம்பளையுடனும் அவள் பகவான் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை செய்தால் பகவான் கிருஷ்ணரும் திடீரென அங்கு பிரசன்னம் ஆகிவிட்டார். அப்படி வந்தவர் தான் உற்றிருந்த கொடும் பசியை போக்க வேண்டுமென திரௌபதியிடம் தெரிவித்தார். நெருக்கடிக்கு மேல் புதிதாக வந்துள்ள இந்த நெருக்கடி அந்த மாதரசி ஆரா துயரத்தில் ஆழ்த்திவிட்டது. அவள் கதறி பதறி அழல். ஆனால் பகவான் கிருஷ்ணரும் அவளுக்குற்ற வேதனை அறிந்து கொண்டான். அவள் இடமிருந்து அச்சய பாத்திரத்தை கொண்டு வரும்படி அவன் அவளிடம் கேட்டான். திரௌபதி கொண்டு வந்து நீட்டிய அச்சய பாத்திரத்துக்குள் பகவான் கிருஷ்ணர் கூர்ந்து பார்த்தார். அதனுள் ஒரு பருக்கை அன்னம் ஒட்டிக்கொண்டு இருந்தது. மகிழ்ச்சியுடன் அந்த அன்னத்தை பகவான் கிருஷ்ணர் சுரண்டி எடுத்தார். அப்படி எடுத்த அன்னத்தை அவர் தன் வாய்க்குள் போடும் பொழுது எனது பசி முற்றிலும் அகன்று போயிற்று. விழா புடைக்க உணவு உண்டவன் ஆகி விட்டேன். மேற்கொண்டு ஒரு கவலம் கூட என்னால் ஏற்க இயலாது என பகர்ந்தான். பகவான் கிருஷ்ணர் இங்கனம் இயம்பிக் கொண்டு இருந்தபொழுது துர்வாச மகரிஷியும் பெருங்கூட்டமாக வந்து இருந்த அவர்களுடைய சிஷ்யர்களும் நூதனமான அனுபவம் ஒன்றை பெறலானார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பசி பறந்து ஓடிவிட்டது. மீது உண்ட உணவு நெருக்கடியில் அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். மேற்கொண்டு சாப்பிடுவது அவர்களுக்கு சாத்தியப்படாது. தர்மராஜனாகிய யுதிஷ்டனுடைய முன்னிலையில் சென்றால் தங்களுடைய நிலைமை தங்களுக்கே பெரிய நெருக்கடி உண்டு பண்ணிவிடும். இனி ஏதேனும் புதிய உணவை பார்த்தால் வயிற்றில் உள்ளதும் வெளியே கிளம்பிவிடும். அவர்கள் தங்களுக்குள் யோசனை பண்ணினார்கள். பாண்டவர்கள் கண்ணுக்கு தென்படாது ஓட்டம் பிடித்து விடலாம் என யோகபித்து தீர்மானித்தார்கள். செய்த தீர்மானத்தை செயலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை தேடி வந்த பீமன் யாரையுமே நதிக்கரையில் பார்க்கவில்லை. பகவான் கிருஷ்ணருடைய கருணையினால் திரௌபதி இங்கனம் பெரும் சோதனையில் இருந்து விடுதலை பெற்றாள். பசியை போக்குவதை பற்றிய கோட்பாடு ஒன்றை யோக சாஸ்திரம் எடுத்து உரைக்கின்றது. பூரண யோகி ஒருவன் தனது பசியை போக்குவதன் வாயிலாக அக்கம் பக்கத்தில் உள்ள மற்றவருடைய பசியும் போக்க வல்லவனாக இருக்கிறான் என்பது அந்த கோட்பாடு. அந்த கோட்பாட்டை முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் இங்கு கையாண்டார். அதன் விளைவாக துர்வாசரும் அவருடைய சிஷ்யர்களும் உணவு ஏற்று பூரித்து போன நிலையை அடைந்து விட்டார்கள். பாண்டவர்களும் துர்வாச மகரிஷியின் சாபத்திலிருந்து தப்பித்து கொண்டு விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.